போட்டி போடுவார்கள் என்பது உண்மை. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. வணக்கம் குருஜி நேரா. மேம் வணக்கம் மேம், எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் குருஜி. யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க? குருஜி ரொம்ப தேங்க்ஸ், லைன் கிடைச்சிருச்சு எனக்கு. குருஜி என் பாப்பா பொண்ணுக்காக கேக்குறேன் குருஜி. பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 12/4/2010 மேம். 12/4/2010. பிறந்த நேரம் நைட்டு 8:04 8:04 PM. பிறந்த இடம் மதுரை. மதுரை மதுரை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. லக்னம் துலா லக்னம் மேம். ராசி வந்து மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். துலாம் லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? குருஜி பாப்பா சிஏ படிப்பாங்களா இல்ல டாக்டர் படிப்பாங்களா? நல்லா படிக்கிறாங்க பாப்பா. அதாவது கன்னியில சனி இருக்கு. சிஏ படிக்கிறதுக்கான பாவகம் கன்னி. பாப்பா நல்லா படிக்கும், ஏன்னா புதன் அதிக வலுவாக இருக்குது. 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பது செவ்வாய். நேரடியான தொழில் அமைப்புகளை நேரடியாக குரு வேற யாரையும் தொடர்பு கொள்ளலை. இந்த அமைப்பின் அடிப்படையில் அம்சத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கு. சிஏ அமைப்புகள் கிடையாது. சிஏ படிக்கணும்னா புதனும் கூடுதல் சுபத்துவமாக இருக்கணும், கன்னியும் சுபத்துவமாக இருக்கணும். இங்கே அமாவாசை சந்திரனுடைய தொடர்புகள் அப்படியே இங்கே வந்துடுது. சனி வந்து அப்படி ஒன்றும் பெரிய இப்போ புதனுடைய வீட்டில் இருந்தாலே சரியாக வராது. அறிவியல் சார்ந்த பயாலஜி சார்ந்த படிப்புகள் தான் படிப்பான். 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தான் தொடர்பு கொண்டு இருக்கிறார். சூரியன் சனி செவ்வாய் சூரியன் சனி குரு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் பயாலஜி மருத்துவம் அப்படி இப்படின்னு வந்துடும். ராசிக்கு 10ஆம் இடம் குருவின் வீடு, லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல செவ்வாயுடைய அமைப்பு. அதனால இவ வந்து பயாலஜி சம்பந்தப்பட்ட படிப்பு தாமா படிப்பா. ஆடிட்டர் மாதிரியான அமைப்புகளுக்கு கன்னி அதிக சுபத்துவமா இருக்கணும். சரியா? அடுத்து புதன் தசை நல்லா இருக்குமா குருஜி? பிரகாதம் என்னமா பிரமாதமா இருக்குமா. துலா லக்னத்துல பிறந்த அந்த குழந்தைக்கு சனி தசை, புதன் தசை, கே தசை, சுக்கர தசைன்னு வரிசையா ஒரு 60 வயசு வரைக்கும் அருமையான திசைகள் வருது இல்லையா? புதன் தசை டாப்பா இருக்கும். அட்டமாதிபதியோட சேர்ந்திருக்கு குருஜி, அதான் எனக்கு கொஞ்சம். என்னம்மா நீங்க லக்னாதிபதியோட சேர்ந்திருக்கு, ஏன் உங்களுக்கு இந்த கண்ணு நொல்ல கண்ணாவே போகுமா? என்ன அட்டமாதிபதியோட சேர்ந்திருக்கு, என்ன சிரிப்பு? புதன் யார் கூட சேர்ந்திருக்கிறார்? சுக்கிரனோட சேர்ந்திருக்கு. சுக்கிரன் யார்? லக்னாதிபதி. அதை மட்டும் ஏன் சொல்லலை? அட்டமாதிபதினு எப்படி சொல்லலாம் நீங்கள்? நெகட்டிவ் இந்த பாருங்கம்மா, உண்மையத்தனமா சொல்லணும். துலா லக்னம் தானம்மா, 8ல் இருந்தாலாவது அவர் அட்டமாதிபதி, அவர் லக்னத்தை தானம்மா பார்க்குறாரு. அது எப்படி உங்கள் வாயில தடார்னு அட்டமாதிபதியோட சேர்ந்துருக்கிறாருன்னு வரலாம்? வார்த்தைகள் மிக கவனமாக, ஒரு எழுத்தை கூட ஞானிகள் தப்பாக சொல்லாத ஒரு அற்புதமான சாஸ்திரம் இது. ஒரு நீச்ச பங்கத்தை கூட நீச்சபங்க ராஜயோகம்னு சொன்ன ஒரு அற்புதமான சாஸ்திரம். ஒரு எழுத்து ஒரு வார்த்தையை கூட தெய்வாம்சம் பொருந்திய அந்த கலையில் ஞானிகள் தப்பாகவே சொல்லலை. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு அட்டமாதிபதியோட புதன் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்க. 8க்கும் சுக்கிரனுக்கும் என்னம்மா சம்பந்தம்? இவர் 8 பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா? லக்னத்தை தானே பார்க்குறாரு. என்னத்தம்மா நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்து நான் வந்து ஜோசியத்தை சொல்லி கொடுத்தாலும் என்னுடைய மாணவர்கள் நீங்கள் ஒன்றுமே சரியே கிடையாது. முதல்ல வந்து ப்ராப்பராக கணிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த வார்த்தை நீங்கள் எப்படி சொல்லியிருக்கணும்? 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை இருந்திருந்தா 8ஆம் அதிபதியோடு அவர் சேர்ந்திருக்கிறாருன்னு சொன்னால் உண்மை. லக்னத்தை தானமா சுக்கிரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. புதனும் சுக்கிரனும் லக்னத்தை தானமா பார்க்குது. 8க்கு 12ல் தானமா மறையுது. அப்போ எப்படி எடுத்தோன்னா அட்டமாதிபதியோட புதன் சேர்ந்திருக்கிறாருன்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, உண்மையில் சொல்கிறேன். ஜோதிடம் கணிப்பது என்பது அபாரமான ஒன்று. அதில் முதல்ல எடுப்பில் பாவத்துவத்தை கணக்கிட்டாலும் கடைசியாக சுபத்துவத்தை ஒட்டி கொண்டு சுபத்துவத்தை கணக்கெடுக்கிறதுன்னு சொன்னேன். இங்கே எடுப்பில் பாவத்துவம் கூட வரலையே. 8ஆம் இடத்திற்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு கிரகம் அதனுடைய பாவகத்திற்கு 6, 8, 12ல் மறைந்தால் அந்த பாவக பலன்களை செய்யாதுன்னு ஒரு விதியை கண்டிப்பாக பாவத் விதின்றது அமைப்பில் இருக்கு இல்லையா? எந்த பாவகத்தோடு ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அந்த பாவக பலன்கள் அதிகம் நடைபெறும் என்கின்ற அமைப்பு இருக்கு இல்லையா? அப்போ நம்மளே நம்ம குழந்தைக்கு 8ஆம் அதிபதியோட நம்ம சொல்லிக் கொடுக்கும்போதே அப்புறம் பிள்ளைக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தா என்ன பண்ணுறது? அற்புதமான ஜாதகம்மா. லக்னத்தோட 2 சுபர்கள் சேர்ந்த தொடர்பு கொள்றாங்கல்ல, யார் யாரு? புதனும் இன்னொரு கிரகம், புதனை விட அதிக சுபரான கிரகம் குரு இல்லையா?
குரு குரு ஆமா குருஜி. என்னம்மா நீங்க குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே குழந்தைய லக்னத்தை பாக்குறாங்க இல்லையா? பாப்பாக்கு ஜாதகம் பார்க்கும்போது மதுரையில ஒருத்தர் குரு 5ல இருக்கிறாரு தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பயமா இருந்தது அப்ப. குரு 5ல இருக்கிறது தோஷம்னு ஒரு ஜோசியர் சொல்றார். நான் அப்படியே எங்க ஓடி போயிடலாம் போல இருக்கேம்மா. அதான் ஜி கொஞ்சம் பயமா லைவா இருக்கிறதுனால பேசுறதுக்கு பயப்படுறேன். பொறுப்பான வார்த்தைகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். குரு 5ல இருக்கிறது தோஷம்னு சொன்னவர் ஜோசியர் இல்லம்மா, அவர் பெரிய கடவுள்மா. அவர் ஜோசியரே கிடையாது, கடவுள் அவர். அம்மா இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. உண்மையான ஜோசியம்ன்றது 2 மாபெரும் சுபர்கள் இந்த இந்த இவரோட இந்த குழந்தையோட லக்னத்தோட தொடர்பு கொள்றாங்க. இதில் பலவீனம் இருக்கா இல்லையா? இருக்கத்தான் செய்யுது. அமாவாசை நேரத்தில் ஒளி இழந்த அமைப்புள்ள சூரிய சந்திரர்கள் இணைஞ்ச அமைப்பில் இந்த குழந்தை இந்த இடத்துல இருக்குது. 2வது நீச்ச செவ்வாய் வந்து திக்பலம் பெற்றாலும் தன்னுடைய நீச்ச பார்வையால் அங்கே லக்னத்தை பார்ப்பது தவறு. ஆனால் இந்த பாவத்துவம் குரு சுக்கிர தொடர்புகளால் லக்னத்தை அதிக சுபத்துவத்தை அடைகிறது. இந்த குழந்தை நல்லா வருவா. சரி, இப்போ நான் கேட்குறேன், இந்த குழந்தை மேலே நம்பிக்கை இல்லாத நான் ஜோதிட மாதிரி வேற மாதிரி வரட்டுமா? இந்த குழந்தை பொதுவாகவே ஒரு தாய் குழந்தையை உயர்வாகவே மதிப்பாள். இந்த குழந்தை தாய் வார்த்தைகளால் பயப்படுறதுக்கான காரணம் என்ன? என் குழந்தைக்கு உண்மையிலேயே புதன் லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கும் போது அட்டமாதிபதி தானே சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்கறதுக்கான குழந்தையின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அமாவாசையில் அவள் பிறந்த அந்த அமாவாசையில் சனி பார்க்கறது, சந்திரனை சனி பார்க்கறது. அப்போ தாய் வந்து பலவிதமான கஷ்டங்களின் அமைப்பில் நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கிறீங்க. தயவு செய்து உயர்வு மனப்பான்மையை வளர்த்துக்கங்க. இங்கே சில விஷயங்கள் தெரியும். அமாவாசையில் பிறந்தா இங்கே குருச்சுக்குற தொடர்புகள் இருக்கணும்னு சொல்லுவேன். இங்கே எதிர்மாறாக இருக்கு. தாயையும் தந்தையும் சனி பார்க்கிறார். தாய் இக்கட்டில் இருக்கிறான், பதற்றப்படுகிறாள் தாய். நீ பதற்றப்படுறேன்னா காரணம் என்ன? வாழ்க்கையில் நீ சில சம்பவங்கள் உனக்கு நல்லா நடக்கலை. நான் தான் இப்படி கஷ்டப்பட்டேன், என் பிள்ளையாவது நல்லா இருக்காதுன்ற ஆதங்கம் வேறு மாதிரியா வருது உனக்கு. அட்டமாதிபதி கூட புதன் சேர்ந்துருக்கேன்ட்டு. சரியாம்மா? தயவு செய்து உயர்வு மனப்பான்மையை, நம்ம கஷ்டப்பட்டா கூட குழந்தைக்கு அதை நெகட்டிவை வேற மாதிரி சொல்லணும்மா. ஒரு குழந்தை நான் வந்து 10th பாஸ் பண்ணோனான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னால் பாஸ் பண்ணுறதா? நீ தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லணும். அது முட்டை மார்க் வாங்கிட்டு வந்தால் கூட நம்ம அதை நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை அதுக்கு கொடுத்து நம்ம அதை ட்ரைனிங் கொடுத்து ஸ்கூலில் படிக்கலைன்னா கூட அதுக்கு தானமா இருக்கிறோம். பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு, பிள்ளைய நல்ல விதமாக வளர்த்து எடுக்கிறதுக்கு தானே இருக்கிறோம். என்ன கஷ்டப்படுறோம்? சாப்பிட தானே 3 வேளை சாப்பிட்றோம்ல. சாப்பாடெல்லாம் இல்லாமல் இல்லை. அதில் ஒரு வேளை சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டு கூட குழந்தைக்கு ஏதாவது பண்ண வேண்டிய ஒரு கடமையில் தானே ஆணும் பெண்ணும் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பி பாசிட்டிவ். நீங்கள் முதல்ல பாசிட்டிவாக இருங்க. இந்த வார்த்தை ரொம்ப பெரிய தப்பு. அட்டமாதிபதி கூட தானே சேர்ந்துருக்கிறார். அது 1000 கதைகளை என்கிட்ட சொல்லும். உங்களுடைய சின்ன வார்த்தையில் உங்கள் மன ஓட்டத்தை கண்டுபிடிக்கிறவனா? சரியா? என்னம்மா பாப்பா டாக்டருக்கு படிப்பாங்களா குருஜி? தப்பா எதனா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கம்மா. நான் உங்களோட ஃபேன். 3 வருஷமா உங்க வீடியோ தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, இந்த பாருமா. சரி, கதையெல்லாம் பேச வேண்டாம். இந்த பொண்ணுடைய இந்த ஆனா பெண்ணாமா அந்த குழந்தை? இந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே அருமையான ஜாதகமா. 2 சுபர்கள் குருவன். நீ நினைக்கிறத விட இந்த பொண்ணு நல்லா இருக்கும். தயவுசெய்து இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ. இந்த நேரம் என்கிட்ட பேசின ஒரு காரணத்துக்காகவாவது கடவுள் உன்னுடைய கண்ணை திறந்தார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. 2 சுபர்கள் குருவும் சுக்கிரனும் இந்த இந்த லக்னத்தோடு தொடர்பு கொள்வது இந்த குழந்தை நல்லா படிக்கும்ன்றதை காட்டுது. மிகப்பெரிய அளவில் நல்லா படிக்கும். புத்திசாலி குழந்தைக்கு நீ அட்டமாதிபதின்னு பயப்படுறது தப்பு. புதன் வலுத்த குழந்தை. 4ஆம் இடத்துல செவ்வாய் சனியுடைய தாக்கம் நல்ல வேலையால் ராகுடைய சனி ராகுடைய தாக்கம் இல்லை. 2வது மிகப்பெரிய அளவை வந்து பாபத்துவம் சற்று குறைக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து இந்திரா காந்தி ஜெயலலிதா ஒன்றும் பிள்ளைய பெற்றுக்கல. ஆனால் இந்த குழந்தை படித்து மேம்பட்ட நிலையில் வரும் என்பதை பின்னாடி வரக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் காட்டுது. 14 வயசு வரைக்கும் சனி தசை, 31 வயசு வரைக்கும் புதன் தசை. மிகப்பெரிய சுபத்துவ அமைப்பில் திக்பலத்தை இழந்திருந்தாலும் கூட சுபரான ஒருவருடைய ரெண்டு வீக்னஸ் புதனுக்கு இருக்கு. நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், திக்பலத்தை இழந்திருக்கிறார். இந்த 2 நீச்சனுடைய அமைப்புகளையும் நீச்ச திக்பல இழப்பு அமைப்புகளையும் கடந்து புதனை சுபத்துவப்படுத்துவது லக்னாதிபதியான சுக்கிரனுடைய இணைவு. ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் மிக நெருக்கமாக சுக்கிரனுடன் இணைந்திருக்கின்ற இந்த புதனுடைய சுக்கிர திசை இந்த குழந்தைக்கு
பயாலஜி சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகப்பெரிய மேன்மையை நன்றாக படித்து இந்த குழந்தை நல்லா இருக்கும். நீங்கள் தாம்மா குழந்தைய உத்வேகப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். அதை விட்டுட்டு நமக்கே உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் நம்முடைய வாழ்க்கை சம்பவங்களால் நான் இப்படி இருந்தேனே, நான் சின்ன வயசில் எனக்கு அது கிடைக்கலையே, வாழ்க்கையில் இவ்வளோ சிக்கல் இருக்கே, வீட்டுக்காரர்கிட்ட இவ்வளோ சிக்கல் இருக்கே, இந்த குழந்தையாவது நல்லா இருக்குமான்ற சந்தேகத்தை விடுத்து இந்த குழந்தை எனக்கு கிடைச்ச அனுபவங்களை விட இந்த குழந்தை நல்லா இருக்கும். ஏன்னா இந்த குழந்தையோட 7ஆம் பாவகம் மிக சுபத்துவமாக இருக்கிறது. நல்லா இருப்பா நம்ம குழந்தை, நல்லா இருப்பா என் குழந்தைன்ற ஒரு நல்லா இருப்பாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தை தயவு செய்து வளர்த்துக்கங்கம்மா. அது வளர்த்து அதை தாய் தந்து தான் 10 வயசு 14 வயசு குழந்தைக்கெல்லாம் பேரண்ட்ஸ் தனமாக பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கணும். அதை மட்டும் கொடுங்கள். நீங்கள் அதை கொடுக்கலனா கூட அந்த குழந்தை நல்லா தான் இருக்கும். நான் சொன்ன இந்த லைவின் மூலமாவது சற்று மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு நிலையில் குழந்தையை ஒரு பாசிட்டிவாக வளர்க்கக்கூடிய சில அமைப்புகளை வைங்கம்மா. இந்த குழந்தை சர்வ நிச்சயமாக நல்லா வரும். பயாலஜி சம்மந்தப்பட்ட துறைகளில் வரும். 14 வயதிற்கு பிறகு அற்புதமான தசைகள், அது அற்புதமான புதன் தசை ஆரம்பிக்குது. கேது அதை விட நல்லாவே இருக்கும். குருவின் பார்வையில் இருக்கின்ற 38 வயது வரைக்கும் நடக்கக்கூடிய கேது தசை அதை விட நல்லா இருக்குது. அதற்கடுத்து சுக்கிர தசையே வருது, லக்னத்தை பார்க்கின்ற சுக்கிர தசை. உன்னுடைய குழந்தை மிக நல்ல அளவில் மருத்துவம் சார்ந்த துறைகளில் படித்து உயரமான நல்ல இடத்துல நல்ல சம்பாத்தியத்தில் நல்ல கணவனோடு சொந்த வாழ்க்கையில் நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. தயவுசெய்து சந்தேகப்படாதீங்க, குழந்தை அற்புதமாக படிக்கும். வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி, நேரம்